மசால் வடை தாங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக, அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ மசால் வடை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வாழைப்பூவை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ற டெக்னிக்லேருந்து எப்படி சூப்பர் கிறிஸ்பியான ஒரு வாழைப்பூ வடை பண்ணலான்ற ஐடியாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி பர்சனலைஸ்டுலேருந்து ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸ், ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டட் ஆகிட்டு வரும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்காங்க. இது எங்கள் தோட்டத்திலேயே காய்ச்சி கொல்ல வாழைப்பூங்க. ஸோ இதில் இருந்து தான் எப்படி நம்ம ஒரு சூப்பரான மசால் வடை பண்ணலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நார்மலாக வடை பண்ணாலே கிறிஸ்பியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுற கேட்டகரியில் இருக்கிறீங்களா? ஸோ கவலையே விடுங்க. இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூலையே எப்படி ரொம்ப கிறிஸ்பியான ஒரு வடை பண்ணலான்றத ஐடியாவை தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூனோடனே அதுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான இதுவாச்சே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே விடுங்க. இது சொல்கிற ஐடியாவை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்ச், அதாவது நீங்கள் அந்த கிளஸ்டர்லேருந்து பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பஞ்ச் மாதிரி வருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குவிச்சு வச்சு கையில் இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க கிளாக் வைஸில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்பயே உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். அதில் இதுதான் ஸ்டிக்மா அப்படின்வாங்க. நீட்டாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி வரும், மேலே ஒரு ஹெட்டு வரும். ஸோ இந்த ஸ்டிக்மா அண்ட் தென் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வருங்க, அது டேப்பல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும். நம்ம வாழைப்பூவில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் தனித்தனியாக இது பண்ணாலுமே ஓகே தான், அல்லது கிளஸ்டராக எடுத்து ஒட்டுமொத்தமாக பல்காக பண்ணாலுமே உங்களுக்கு போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இதை பண்ணி முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையிலலாம் பிளாக்காக கரை படியும். அது படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ராப் அல்லது லைட்டாக கோகோனட் ஆயில் கையில் தடவிட்டு பண்ணிங்கன்னா அந்த பிளாக் கரை படாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்மா ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் என்னதான் சமைச்சாலுமே டைஜஷனே ஆகாது, இன்டைஜஷன் தான் ஆகும். இந்த ரீசன்னால தான் அதை நம்ம இன்டேக் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது டேப்பல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த டேப்பலை ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் சமைச்சு ஃபைனலாக சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஒரு பிட்டர்னஸ் கொடுக்கும். அதாவது அந்த ஓவரால் டிஷ்ஷே கெடுக்கிற மாதிரி ஆகிடுங்க. ஸோ வாழைப்பூ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இருக்கிறதுலையே அறுசுவையில் ஒரு சுவை பார்த்தீங்கன்னா துவர்ப்பு. அந்த துவர்ப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எந்த வெஜிடபிள்ஸ் எதுலேயுமே கிடைக்காதுங்க, வாழைப்பூவில் தாங்க நம்மளுக்கு அது ஹோல்சமாக கிடைக்கும். ஸோ அறுசுவையில் ஒரு சுவையை ஏன் நம்ம விட்டு வைக்கணும், அதையும் சேர்த்தே நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது தாங்க வேஸ்ட்டு, அதை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி துவையல், வடை இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க வாழைப்பூவில், எல்லாமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு கிளஸ்டர், அதாவது லீஃபாக இதழாக வருங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கலாம். ஸோ வாழைப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வரீங்களா? ஸோ ரிச் இன் ஃபைபர் கண்டென்ட், ரிச் இன் அயன் கண்டென்ட், ரிச் இன் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பூலையே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த வாழைப்பூன்னு சொல்லலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக விமன் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதாவது மென்சுரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணும், ஓவரால் உங்களுடைய யூட்ரஸுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், அண்ட் தென் அயன் டிஃபிஷியன்சி கம்பேட் பண்ணும். ஏன்னா உங்களுடைய ரெட் பிளட் செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஓவராலாக உங்களுக்கு நல்லாவே ஒரு லாக்டேஷன் தள்ளுற மாம் எல்லாமே இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா லாக்டேஷனுமே நல்லா வருங்க. உங்களுடைய பிளட் சுகர் லெவலையுமே ரெகுலேட் பண்ணும், அண்ட் தென் உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் அண்ட் தென் ஆன்சைட்டி எல்லாத்தையுமே இது ரெடியூஸ் பண்ணும். கிட்னி ஸ்டோன்ஸையுமே வரவிடாமல் தடுக்கும். யூரினரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுமே இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல நேச்சுரல் ரெமெடியாகவுமே இருக்கும்.
வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஹெல்த் அண்ட் தென் சுகர் லெவல், டைஜஷன், ஏன்னா இது ஃபைபர் ரிச்சுன்றதுனால நல்லாவே உங்களுக்கு டைஜஷன் ஆகிடும். ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் அண்ட் தென் ஹார்ட் டிசீஸ் எல்லாமே வரவிடாமல் அதனோட ரிஸ்க் லெவலை வந்து கண்ட்ரோல்லையே வைக்கும். ஸோ மோரோவராக வந்து பார்த்தீங்கன்னா பனானானாலே பொட்டாசியம் அண்ட் கால்சியம் மெக்னீஷியம்லாம் ரிச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரியன்ஸும் இதில் நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகுங்க. ஸோ எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வடைக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து 1 கப்பு டம்ளர் அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை முழுகிற அளவு சோக் பண்ணி வச்சிடலாம். மினிமம் ஒரு 1 to 2 hours வரைக்கும் சோக் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நம்ம இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறி எடுத்தாச்சு பருப்பை. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பருப்பை ஆட் பண்ணிவிட்டு சின்னமன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சின்னமன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் கார்லிக் தோலோடையே நீங்கள் போடலாங்க. அது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும், நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்மே தரும். ஒரு துண்டு போல் இஞ்சியுமே நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சில்லி வந்து எடுத்திருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் கலராக வரத்துக்காக ஒரு 2 போல் ரெட் சில்லியுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் 2 மிளகா போட்டுக்கலாம். அண்ட் தென் பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் போட்டாலே போதும், சூப்பராக நம்மளுக்கு வந்து வரும். இதை நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது, நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸுங்க நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான வடை வர்றதுக்கு. ரிமைனிங் இருக்கிற பருப்பையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பல்ஸில் ஒரே ஒரு திருவு மட்டும் திருவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம மாவு அரைக்கிற பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த கன்சிஸ்டன்சியில் மட்டும் உங்கள் மாவு இருந்தாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய வடை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நம்மளுக்கு எல்லாமே சேர்ந்து அரைப்பட்டு வர்றதுனால நல்ல ஒரு வாசனை அண்ட் தென் டேஸ்டியாகவுமே உங்களுக்கு வந்து வரும். இப்போது கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுட்டோங்க. இது கூட நம்ம ஒரு ஆனியன் போல் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆனியனை வந்து கட் பண்ணி சின்ன பீசஸாக வந்து முடிஞ்ச அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் பெருசாக தான் வரைய முடியுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எப்படி முடியுதோ ஓரளவு மீடியம் சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும். ஆனியன் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது, அது கண் வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கட் பண்ணுற நைஃப்பில் ஒரு ட்ராப் கோகோனட் ஆயில் ஆர் குக்கிங் ஆயில் தடவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணிலேருந்து தண்ணி வந்து வராமல் இருக்கும், கண் எரிச்சலுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஐடியாவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய கிச்சன் டிப்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ கட் பண்ண ஆனியனை வந்து இப்போ நம்ம பருப்பில் ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது எந்த அளவு ஒயிட்டாகவே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கப் டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1 பூ வந்து, அதாவது ஒரு கப் அளவு நறுக்குன வாழைப்பூ வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை வந்து எந்த அளவு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் குட்டீஸ் அண்ட் தென் பெரியவங்கெல்லாம் சாப்பிடும்போது அது வாழைப்பூ வடை மாதிரியே இருக்காதுங்க, நார்மல் மசால் வடை மாதிரியே இருக்கும். ஸோ பசங்களுமே ஒரு ஹெல்த்தியான வடை சாப்பிட்ட மாதிரியே ஆகுங்க. இல்லைன்னா அதனுடைய ஃப்ளேவரே வந்து தனியாக தெரியறதுனால எடுத்து வச்சுடுவாங்க. ஸோ எந்த அளவு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ வாழைப்பூ வடை வந்து நம்ம கட் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணுறதுனால நம்ம இன்னைக்கு டைரெக்டாக எடுத்திருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து போல் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் வந்து கொஞ்சமாக கலந்து வச்சுட்டு கட் பண்ண பீசஸாக அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ வந்து கருகாது. அல்லது லெமன் ஜூஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இந்த கட் பண்ண பீசஸை போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வாழைப்பூ வந்து கருகாது. இப்போ நம்ம கட் பண்ண வாழைப்பூ பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லா இப்போ வந்து ஒரு மிக்சிங் மாதிரி பண்ணிடலாம். தேவைக்கேற்ப சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே
லைட்டாக ஃபிங்கராலேயே ரொம்ப மசிச்ச மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து உதிரியாக வர மாதிரியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப அழுத்தியெல்லாம் மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை ஒரு கொத்து போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குங்க. உங்களுடைய டைஜஷனையுமே நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணும். அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ஒரு ஃபைனல் சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசால் வடை கிறிஸ்பியாக வர்றதுக்கு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதுங்க. ஆனால் இது நீங்கள் வந்து எப்போ ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனல் டச்சாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். வாழைப்பூ வடையை வந்து நம்ம அந்த பால் எடுக்கும்போது ரொம்ப அழுத்தியெல்லாம் எடுக்காதீங்க. லைட்டாக வந்து எடுத்து ஒரு மிக்ஸ் எடுத்து லைட்டாக கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா எண்ணெய் வந்து ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி பால் பண்ணி அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதான். போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விடாமல் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனாக ஆன பிறகு திருப்பி விட்டிங்கன்னா அந்த வடை வந்து பிரியாமல் அழகாக ரவுண்டு ஷேப்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தீயை வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கோங்க, அல்லது மீடியம் ஃப்ளேம், சிம் டு மீடியம் மாதிரி வச்சிங்கன்னா வாழைப்பூ வடை வந்து கொஞ்சம் நல்லா மீடியமாகவே நம்மளுக்கு வந்து வெந்துட்டு வரும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்டடாக ஆன பிறகு நம்ம எடுத்துலாம். சூப்பரான மசால் வடை இல்லை வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதில் நீங்கள் வாழைப்பூ போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் மட்டும்தாங்க தெரியும். இல்லைன்னா நார்மல் மசால் வடை மாதிரியே பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே டேஸ்டியாக ஹெல்த்தியாகவே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பக்கோடா மாதிரி பிடிக்கும், என்ன மாதிரி ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயுமே ஜஸ்ட்டு ஒரு அன்ஷேப்பாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அங்கங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் பக்கோடாவுமே நல்லா ரெடி ஆகிடும். ஸோ பார்க்கும்போதே எந்த அளவு அப்பிடைட்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிட்ணுன்னுட்டு. இது நீங்கள் சாப்பிடும்போதே செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ பக்கோடா வந்து வடையை விடையே இன்னுமே சூப்பராக இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் டிஷ்க்குமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நார்மல் ஒரு ரச சாதம் வச்சு நீங்கள் இந்த பக்கோடா வச்சு சாப்பிட்டீங்கனாலே அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. வடையில் மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், ஃபைபர், அயன் எல்லாமே ரிச்சாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய வாழைப்பூ மசால் வடை தாங்க. ஸோ இதை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ஐடியா இன்ஃபோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பர் ஐடியாவோட உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ. பை.